வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, மகாலட்சுமி சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். சின்னஞ்சிறு கைப்பெட்டி, சிறு தலையணையை சுற்றி இருந்த சில்க் ஜமக்காலம், இவை இரண்டையும் அலட்சியமாக தூக்கி வந்த போர்ட்டர் நான் உட்கார்ந்திருந்த பர்த்தின் ஒரு ஓரத்தில் வைத்தான். அவனுக்கு பின்னாலே வந்தவர் என்னுடன் ஒரு இரவும் அரை பகலும் ரயிலினுள் குடியிருக்கப் போகிறவர். என்னை ஒரு தடவை ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டே பளபளக்கும் ஷர்ட் பையில் இருந்து மணிப்பர்ஸை எடுத்தார். நான் ஏற்கனவே அவருடைய ஆஜானுபாகுவான உடற்கட்டையும் தள தளவென்றிருந்த கன்னங்களின் செழுமையையும் பார்த்து அனுபவித்தாயிற்று. இப்போது நான் என் கையில் வைத்து கொண்டிருந்த மாலை பத்திரிகையை தாழ்த்தி மணிப்பர்ஸில் கண் செலுத்தினேன். பிரயாணி அப்போதுதான் அச்சகத்திலிருந்து வந்த ₹1 நோட்டு ஒன்றை எடுத்து, "இந்தாப்பா" என்றார். "சில்லறை இல்லைங்களே." அவர் சிரித்தார். "உன்னை யார் கேட்டா? ஓடு, வேறு கிராக்கி கிடைக்கிறதான்னு பாரு" என்றார். சாய்ந்து உட்கார்ந்திருந்த என் உடல் தானாக நிமிர்ந்தது. கையில் இருந்த பத்திரிகை நழுவியது. ஒரு குழந்தை எளிதாக தூக்கக்கூடிய பெட்டியையும் படுக்கையையும் சுமக்க கூலி ₹1. இம்மாதிரி கொடுக்க பிரயாணிகள் இருப்பதனால்தான் போர்ட்டர்கள் மற்றவர்களை கசக்கி பிழிகிறார்கள். அவர் இன்னும் பர்ஸை பாக்கெட்டினுள் வைக்கவில்லை. இன்னும் கையிலேயே நான் அதன் அமைப்பையும் அழகையும் பார்த்து அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தினாலோ என்னவோ வைத்து கொண்டிருந்தார். அதன் விலை குறைந்தது ₹30 இருக்க வேண்டும். முதலை தோலில் மீனின் வடிவத்தில் செய்தது. திடீரென்று என்னை பார்க்காமல் என்னிடம் பேசினார். "டிடிஎஸ்க்கு ஃபோன் பண்ணேன், லோயர் பர்த் போடட்டான்னு. சரின்னு கூட சொன்னான்." அவர் பேசின தோரணையிலிருந்து ஒரு ரயில்வே மேலதிகாரி அவர் கூப்பிட்ட குரலுக்காக காத்து கிடக்கிறவர் என்று தோன்றியது. என்னுடைய இயல்பான குறும்பு சும்மா இருக்கக்கூடாதா? அது பேசியது. டிடிஎஸ் தம் வேலை தொந்தரவில் மறந்து போயிருப்பார். பர்ஸை பையில் போட்ட அவர் என்னை பார்த்தார். "நீங்கள் அப்படியா நினைக்கிறீர்கள்?" என்று சொல்லிவிட்டு உட்கார்ந்தார். "பின் வேறு எப்படி நினைக்கிறது? உங்களுக்கு அப்பர் பர்த்து தானே கொடுத்திருந்தார்கள்." "அப்பர் பர்த்திலே எனக்கு தூக்கம் வராதுன்னு கருணாகரனுக்கு தெரியும்." "யார் கருணாகரன்?" "அவன்தான் நான் சொன்ன டிடிஎஸ். ஒரு தடவை இது மாதிரிதான் கூப்பே கம்பார்ட்மெண்ட்டில் எனக்கு அப்பர் போட்டிருந்தார்கள். கருணாகரன் மதுரையில் ஏறினான். அவனுக்கு லோயர். திருநெல்வேலியிலிருந்து தன்னந்தனியே சௌகரியமாக வந்து கொண்டிருந்த நான் சௌகரியமாக இருந்தது யாருக்கோ பொறுக்கவில்லை. அப்பருக்கு போய் உட்கார்ந்தேன்." "அப்புறம்?" "அப்புறம் என்ன அப்புறம்? தூக்கம் வந்தால் தானே." திண்டுக்கல் வரும்போது கருணாகரன் தூங்கிக் கொண்டிருந்தான். ராத்திரி 11 மணிக்கு திருச்சி வந்தது. "நீங்கள் இன்னும் உட்கார்ந்து கொண்டே இருக்கிறீர்கள்?" "ஆமாம்." திருச்சியில் அவன் திடீர்னு கண் விழிச்சான். என் கோலத்தை பார்த்தான். "என்ன சார், தூங்கலையான்னு ஒரு கேள்வி கேட்டான். ஏதோ முக தாட்சண்யத்துக்காக கேட்கிறான்னு. அப்பர் பர்த்தில் எனக்கு என்னைக்குமே தூக்கம் வராதுன்னேன். அடுத்த வினாடி என்ன செய்தான் தெரியுமா? தூக்க மாத்திரை வேணுமான்னு கேட்டிருப்பார். நோ, நீங்க இங்கே படுத்துக்கொள்ளுங்கள், நான் அங்கே போகிறேன் நான்." தன் படுக்கையையும் சரசரன்னு சுருட்டி கையில் எடுத்து விட்டான். கருணாகரன் ரொம்ப நல்லவராக இருக்க வேண்டும். அதை ஒரு தடவை சொன்னா போதாது. இளம் வயசு, 34, 35 வயசுதான் இருக்கும். பெரியவர்கள்னால் ஒரு பக்தி, மரியாதை. "அன்னைக்கு நீங்க கேட்காமலே கிடைச்ச லோயர் பர்த் இன்னைக்கு கேட்டும் கிடைக்கவில்லை" என்றேன். "இன்னைக்கும் கேட்கவில்லை. பேச்சோடு பேச்சாக போனில் சொல்லியிருந்தேன் லோயர் போடுன்னு. அவ்வளவுதான். அந்த பிரயாணத்துக்கு அப்புறம் நாங்க நெருங்கிய சிநேகிதர்கள் ஆகிவிட்டோம். ஆனாலும் மார்க்க பந்துன்னு என்னை பெயர் சொல்லி கூப்பிட மாட்டான். சார் சார்னு ஒரே சார் தான். நல்ல மரியாதை தெரிஞ்ச மனுஷர் அவர். இவ்வளவுக்கும் என் வயசு 53 தான்." ₹1 அவர் போர்ட்டரிடம் தூக்கி எறிந்த போது வியந்தேனே, அதே வியப்பு மீண்டும் பூத்தது.
53 சொன்னீர்கள்? ஆமாம், ஏன்? எல்லோரும் வயதை குறைத்து சொல்வார்கள். நீங்கள் என்னடான்னா உண்மையிலேயே 45க்கு மேல் அவரை மதிக்க முடியாது. சிவந்த நிறம், வழுக்கை தேவைக்கு அதிகமாகவே படர்ந்திருந்தாலும் வாலிபத்தின் அஸ்தமனம்தான் தெரிந்ததே தவிர மூப்பின் இளமை தெரியவில்லை. நீங்கள் ஆச்சரியப்பட்டதில் எனக்கு அதிசயமே இல்லை. எல்லோரும் நான் எப்படி என் உடற்கட்டை காப்பாற்றிக் கொண்டு வருகிறேன்னு மூக்கில் விரல் வைத்து விசாரிக்கிறார்கள். ஆனால் திடீரென்று அவர் நிறுத்தினார். குரல் கம்மியது. நான் அவரை பார்த்தேன். திடீரென்று முகம் வாடியது, கண்கள் பனித்தன. கண்ணீர் கன்னத்தில் விழுவதற்குள் அவர் அங்க வஸ்திரத்தினால் துடைத்து கொண்டார். ஆனால் என்று மீண்டும் மென்மையான குரலில் ஆரம்பித்த அவர் தொடர்ந்து, இனிமே அது தானாக குலைந்துவிடும் என்றார். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. யோசித்துக் கொண்டிருக்கையிலேயே என்ஜின் ஊதியது கேட்டது. ரயிலும் நகர ஆரம்பித்தது. ஏனென்று நானாக கேட்பேன் என்று அவர் எதிர்பார்த்தார். நான் கேட்கவில்லை. அது அவருக்கு ஏமாற்றமாகத்தான் இருந்திருக்கும். 2 நிமிஷங்கள் ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில் தம்மை தாமே மூழ்கடித்து கொண்டவரை போல காணப்பட்டார். என் மௌனம் அவருக்கு எரிச்சலை கூட மூட்டியிருக்கும். நான் தான் உடற்கட்டு குலைய காரணம் கேட்கவில்லையே. திடீரென்று பாக்கெட்டில் கையை விட்டு முதலை மீன் பர்ஸை எடுத்தார். திறந்தார். இதை பாருங்கள் சார் என்று என் கண்முன் நீட்டினார். பார்த்தேன். கையில் எடுத்து பாருங்கள். என் கை கொடுத்து வைத்தது. சர்க்கார் பணத்தில் அல்லாமல் ரயிலில் முதல் வகுப்பை கண்டறியாத நான் எந்த ஜன்மத்தில் முதலை பர்ஸை அனுபவிக்க முடியும்? வழுவழுவென்றிருந்தது. போட்டோவை பாருங்கள் சார். பர்ஸை என் கையில் கொடுத்த காரணத்தை அவர் நினைவுறுத்தினார். போட்டோ சின்னஞ்சிறு படம். படத்தில் வட்ட வடிவமான முகம், நெற்றியின் நடுவில் பெரிதான ஆனால் பாந்தமான குங்கும பொட்டு, கழுத்து தாங்காத நகைகள், காசு மாலையின் காசுகள் கூட தெரிந்தன. மூக்கிலும் காதிலும் அணிகள். உடல் கட்டு இனி ஏன் குலையும் என்பதை அவர் சொல்லாமலே ஒரு படத்தை காட்டி எனக்கு விளக்கிவிட்டார். மௌனமாக, பயம் கலந்த பக்தியுடன் கொடுப்பது போல பர்ஸை நீட்டினேன். மகாலட்சுமியின் மறு அவதாரம் சார் அவள். 6 மாசமாச்சு. மீண்டும் வராத கண்ணீரை துடைக்க முற்பட்டார் அவர். நான் ஏதும் பேசவில்லை. 6 மாதங்களுக்கு முன்னால் நடந்துவிட்ட துக்கத்தை இப்போது என்னால் எப்படி ஆற்ற முடியும்? மேலும் அவருடைய துக்கத்தை நினைவுதான் தூண்டில் போட்டு இழுக்கிறது. அந்த நினைவை தொடர வைப்பானேன்? ரயில் தாம்பரத்தை கடக்கும் வரை பத்திரிகையிலேயே மூழ்கி கிடந்தேன். திடீரென்று அவருடைய குரல் கேட்டது. நீங்களும் திருநெல்வேலியா? ஆமாம் சார். எந்த ஆபீஸோ? கல்வி இலாக்காவில் இருக்கிறேன். இன்ஸ்பெக்ஷனா? இல்லை, ஒரு சின்ன கருத்தரங்கு நாகர்கோயிலில் நடக்கிறது. முதலியார் எப்படி இருக்கிறார்? யாரை சொல்கிறீர்கள்? டெபுட்டி டைரக்டர் சிவசைலத்தையா? வேறு யார் முதலியார் இருக்கிறார்கள்? சௌக்கியமாக இருக்கிறார். ரொம்ப முருக பக்தி மனுஷருக்கு. ஒரு முறை திருச்செந்தூர் ஆண்டவன் சந்நிதியில் மணிக்கணக்காக பாடிக்கொண்டிருந்தார். அவரை பார்த்தால் நான் விசாரித்தேன்னு சொல்லுங்கள். உங்கள் பெயரையே தெரிந்து கொள்ளவில்லையே. ராமகிருஷ்ணன். உங்களுக்கும் கருணாகரன் வயசு இருக்கும் இல்லையா? 33. செங்கல்பட்டு வரப்போகிறது. சாப்பிட வருகிறீர்களா? கையிலே கொண்டு வந்திருக்கிறேன். திடீரென்று மார்கபந்து மௌனத்தில் ஆழ்ந்தது போல காணப்பட்டார். நான் ரயில் ஏறப் போகிறேன்னா கமலா ஒரு கல்யாணத்துக்கு தயார் செய்வது போல ஆரம்பித்து விடுவாள். கமலாதான் போட்டோவில் பார்த்த உருவத்தின் பெயர் என்று புரிந்து கொண்டேன். அப்படியா? திருநெல்வேலியிலிருந்து 3 மணிக்கு ரயில் புறப்படுறது. ராத்திரி வரையில் என்னென்ன தேவையோ அதெல்லாம் ஒரு பிரம்பு கூடையில் இருக்கும். ஸ்வீட் இல்லாமல் டிஃபன் சாப்பிட தெரியாது எனக்கு. கார்த்தாலே எனக்கு தேவைப்பட்டதெல்லாம் பண்ணி எவர் சில்வர் சம்புடத்தில் வைத்து விடுவாள். அவருக்கு குரல் கம்ம ஆரம்பித்தது. எந்த ஒரு காரியம் செய்தாலும் அதிலே ஒரு கச்சிதம், சுத்தம், முகம் கொள்ளா புன்னகையோடு செய்வாள். மனுஷன் பிறந்தால் ஒரு நாள் போக வேண்டியதுதான்.
இல்லைங்கிற வேதாந்தம் எனக்கு தெரியும். என் வருத்தம் அவள் போனதில் மட்டும் இல்லை சார். என்னை தவிக்க வைத்து போனாளே என்பதுதான். அவ்வளவு தூரம் உங்க 2 பேர் மனசும் இணைஞ்சு போயிருக்கு என்றேன். நன்றாக சொன்னீர்கள் ராமகிருஷ்ணன், நன்றாக சொன்னீர்கள். எனக்கு குழந்தைகள் இல்லையே என்ற குறை ரொம்ப உண்டு. ஆனால் அவள் என்னை சமாதானப்படுத்துவாள். தன் மனசிலும் அந்த குறை உண்டு என்பதை காட்டிக்கொள்ளவே மாட்டாள். ச்சே, என்ன பொறுமை, பெருந்தன்மை! பாவம், நீங்கள் கொடுத்து வைக்கவில்லை. சார், ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். அவள் ஒரு பிச்சைக்காரனை விரட்டி நான் பார்த்ததில்லை. ஆனா அவனுக்கு தர்மம் கொடுப்பாளே, எப்படி தெரியுமா? நாங்க தினம் தினம் சாப்பிடுற அரிசியை, முத்து முத்தா இருக்கிற அரிசியை 2 கையிலும் அள்ளி கொண்டு போடுவாள். அவள் இருக்கிற இடத்தில் தரித்திரத்தின் நிழல் கூட இருக்காது. இனிமேல் பாவம், நீங்கள் ஏகாங்கிதான். சரியாக சொன்னீர்கள். என்னைக்கு கமலா என்னை விட்டு போனாளோ அன்னிக்கே என் ஏகாந்தம் ஆரம்பித்து விட்டது. அவள் உயிரோடு இருக்கிற போது அடிக்கடி என்ன சொல்வாள் தெரியுமா? அவள் என்ன சொல்வாள் என்று எனக்கு எப்படி தெரியும்? என்ன? இதோ பாருங்கள், நமக்கு பகவான் ஐஸ்வர்யத்தில் குறை வைக்கவில்லை, சந்தான பாகியம் இல்லைன்னுட்டான். இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவனை பத்தியே நாம் என்னென்னிக்கும் நினைச்சுண்டு இருக்கணும் என்கிறது தான். உங்களுக்கு சஷ்டியப்ப பூர்த்தி ஆனதும் நாம 2 பேரும் எல்லாத்தையும் உதறி எரிஞ்சிட்டு தீர்த்த யாத்திரை போவோம். கடைசியிலே ரிஷிகேசத்திலே போய் சிவானந்தரின் ஆசிரமத்தில் காலத்தை கழிப்போம். இப்படி சொல்வாள் சார் அவள். எதிலும் ஆசை இல்லை, மோகம் இல்லை. சரஸ்வதி புறப்படுவதற்கு முன் கூட ஒரு எவர் சில்வர் கிண்ணம் வாங்க ஆசைப்பட்டாள். வானப்பிரஸ்தாசிரமத்துக்கு முன்கூட்டியே திட்டம் போட்டிருந்தாள் என்றேன். சொத்தையெல்லாம் தர்மஸ்தானம் ஸ்தாபனத்துக்கும் பள்ளிக்கூடங்களுக்கும் எழுதி வைக்கணும்னு ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது சொல்வாள். அவள் இருந்த போதே அப்படி என்றால் இனிமேல் உங்கள் ஏகாந்த வாழ்க்கையில் சொத்துக்கு என்ன அவசியம் இருக்கப் போகிறது? நான் சொன்னது அவருடைய காதில் விழவில்லை போலிருந்தது. பேசாமல் இருந்தார். செங்கல்பட்டில் என் டிஃபன் செட்டை திறந்தேன். சார், வாருங்கள், 2 பேரும் சாப்பிடலாம் என்றேன். வேண்டாம் சார், பாவம், உங்களுக்கு இல்லாமல் போய்விடும். என் மனைவி எப்போதும் நிறைய வைத்திருப்பாள். ரேஷன் இருக்கிறது கூட அவளுக்கு தெரியாது. சரஸ்வதியை பற்றி நான் பெருமை அடித்துக் கொள்ள ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. நன்றாக பயன்படுத்தி கொண்டேன். திறந்த பாத்திரங்களை பார்த்ததும், ஓ, எல்லாம் வைத்திருக்கிறாளே உங்க சம்சாரம். சாம்பார் சாதம், ரசஞ்சாதம், கறி, அப்பளம், பேஷ் பேஷ் என்றார் மார்க்கபந்து. ரயில் மதுராந்தகம் தாண்டியதும் மெதுவாக எழுந்தேன். மார்க்கபந்து இருட்டில் மரங்களை எண்ணிக்கொண்டிருந்தார். நீங்க தூங்கவில்லையா? அவர் முகத்தை திருப்பி பார்த்தார். நீங்கள் படுத்துக் கொள்ளுங்கள் ராமகிருஷ்ணன். நான் இந்த மூலையிலேயே கொஞ்ச நேரம் ஒண்டிக் கொள்கிறேன். அப்புறமா பர்த்திலே உட்கார்ந்து கொள்கிறேன். உட்காருகிறீர்களா? ஆமாம், எனக்கு இன்னைக்கு சிவராத்திரி தான். மனுஷர் என்னிடம் நேரடியாக எனக்கு கீழ் பர்த்தை தர முடியுமா என்று கேட்க மாட்டேன் என்கிறார். அவருடைய வரட்டு கௌரவம் எவ்வளவு தூரத்துக்கு போகிறது என்று பார்க்க மனம் ஒரு பக்கம் ஆசைப்பட்டது. ஆனால் அடுத்த கணமே மகாலட்சுமி என் கண் முன் தன் கணவர் ரயிலில் தூங்காததற்காக முகம் கலங்கி நிற்கும் காட்சி எழுந்தது. நான் என் படுக்கையை மேல் தளத்தில் விரித்தேன். என்ன சார் இது? பரவாயில்லை, நீங்கள் இங்கேயே இருங்கள் என்றார் அவர். மேலே போட்டுவிட்ட படுக்கையை மீண்டும் எடுக்க மாட்டேன் என்று அவருக்கு நன்றாக தெரியும். இப்போதும் அவருக்கு கேட்காமலே அவர் விரும்பியது கிடைத்துவிட்டது. நல்லவர்களுடைய கோஷ்டியில் நிச்சயமாக என்னையும் ஒரு அங்கத்தினனாக சேர்த்திருப்பார். திண்டுக்கல் ஒரு சிப்பந்தி இட்லி, வடை, காஃபி எல்லாம் கொண்டு வந்து வைத்தான். 2 பேரும் சாப்பிட்டோம். கமலா இட்லி வார்த்தால் எப்படி இருக்கும் தெரியுமா? மல்லிப்பூதான். அதற்கு ஸ்பெஷலாக கொத்சு பண்ணுவாள். ஆஹா! மனுஷன் ஆரம்பித்து விட்டார். ராத்திரி விட்ட இடத்திலிருந்து என்று எனக்கு ஆத்திரம் வந்தது. ஆனால் நல்ல வேளை காஃபியின் தரம் பேச்சை தொடர விடவில்லை. காப்பியா சார் இது என்று அவர் காஃபியின் மேல் பாய ஆரம்பித்தார். அப்போதும் கமலா தயாரித்த காஃபிக்கு புகழ் மாலை பாட ஆரம்பித்து விடுவாரோ என்ற பயம் பிறந்தது.
சிப்பந்தி மீண்டும் வந்ததும் பர்ஸை எடுக்கப் போனேன். சார், கொஞ்சம் இருங்கள் என்று கை அமர்த்தின அவர் தம் பர்ஸை எடுத்தார். ஒரு 5 ரூபாய் நோட்டை எடுத்தார். 2.48 ஆச்சு சார், பாக்கி 2 ரூபாய் கொடு என்றார் மார்கபந்து. ரொம்ப தேங்க்ஸ் சார் என்றான் சிப்பந்தி. தாராளம் அவருடைய பிறந்த குணங்களில் ஒன்று என்று நினைத்தேன். போர்ட்டருக்கு 1 ரூபாய், இப்போது சிப்பந்திக்கு 52 பைசா. ஆனால் வாய் திறந்து நான் புகழவில்லை. ரயில் நகர்ந்ததும் அவர், எவ்வளவுன்னு சொன்னான் என்று கேட்டார். 2.48. அந்த கணமே நான் அவரை புரிந்து கொண்டேன். என் பர்ஸை எடுத்தேன். அவர் எங்கேயோ பார்த்தார். இந்தாருங்கள். 1 ரூபாய் 24 பைசாவை நீட்டினேன். திடுக்கிட்டவரை போல அவர் என்னை பார்த்தார். நான் செய்யும் காரியம் கேவலமானது என்று உள்ளம் நினைப்பதை முகம் காட்டுவது போல தோன்றியது. எதுக்கு சார் இதெல்லாம் என்று சொல்லிக்கொண்டே கையை நீட்டினார். நான் கொடுத்த பழைய நோட்டு கூட கண்ணை உறுத்தி இருக்கும். திருநெல்வேலி வரும் வரை என்னென்னவோ பேசினார். தம்முடைய திறமை, வியாபாரத்தில் கொழித்த பணம், ஒரு மந்திரியை அவர் முன்னாலேயே மண்டையில் அடித்து பேசிய பேச்சு, மகாலட்சுமியுடன் அவர் நடத்திய இல்லற வாழ்க்கை, ஒன்றையும் விடாமல் பேசி தீர்த்து விட்டார். ரயிலுக்கே அலுத்திருக்க வேண்டும். வழக்கத்துக்கு 5 நிமிஷம் முன்னாலேயே திருநெல்வேலியை சரணடைந்தது. சார் ராமகிருஷ்ணன், வாருங்கள், வீட்டுக்கு போகலாம். குளித்து சாப்பிட்டு விட்டு மெதுவாக நாகர்கோவிலுக்கு போகலாம் என்றார் அவர். இல்லை சார், ஜீப் வந்திருக்கும். இன்னொரு தடவை அவசியம் வரேன். நீங்கள் என் வீட்டுக்கு அவசியம் வரணும். கமலா இல்லாத வீட்டுக்கு இதுவரை யாரையும் அழைத்ததில்லை. இப்போ முதலா கூப்பிடுறேன். அடுத்த தடவை வரேன் கண்டிப்பாக. அப்போ நான் வரேன். உங்க மாதிரி இளம் பிள்ளைகள் நிறைய இருந்தாலே போதும். நம் நாடு ரொம்ப சீக்கிரம் முன்னேறிவிடும். வரட்டுமா? ரொம்ப தேங்க்ஸ் சார். போர்ட்டர் படுக்கையையும் சின்னஞ்சிறு கைப்பெட்டியையும் அலட்சியமாக தூக்கி கொண்டு நடந்தான். நாகர்கோவிலிருந்து சென்னைக்கு திரும்பி சென்ற நான் 6 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் திருநெல்வேலிக்கு செல்ல வாய்ப்பு உண்டாயிற்று. ஒரு ஞாயிற்றுக்கிழமை திருநெல்வேலியை அடைந்த நான் நேரே சர்க்கார் விடுதிக்கு சென்றேன். குளித்துவிட்டு சாப்பிட்ட எனக்கு பொழுது போகவில்லை. கல்வி இலாக்காவை சேர்ந்தவர்கள் ஒரு ஜீப்பை என் உபயோகத்துக்கென்று வைத்துவிட்டு போனார்கள். மறுநாள் காலை வரையில் வேலை எதுவும் கிடையாது. திடீரென்று மார்கபந்துவின் ஞாபகம் வந்தது. போன் டைரக்டரியில் இருந்து அவருடைய விலாசத்தை குறித்து வைத்துக் கொண்டேன். பாளையங்கோட்டையில் சுமார் 1 ஏக்கர் நிலத்தில் அவருடைய பங்களா திகழ்ந்தது. கண்ணுக்கு குளிர்ச்சியான இளம் பச்சை நிறம். மனுஷன் உண்மையிலேயே பெரிய பணக்காரர் என்ற பங்களாவும் அதன் முன் பறந்து விரிந்த நந்தவனமுமே கூறின. போர்ட்டிகோவின் அருகில் ஜீப்பை நிறுத்த சொன்னேன். நான் திண்ணையில் கால் வைத்த போது கடிகாரத்தை பார்த்தேன். 3 மணி. வீடே மௌனத்தில் ஆழ்ந்திருந்தது. ஒருவேளை மார்கபந்து சிப்பந்திகளிடம் பங்களாவை ஒப்படைத்துவிட்டு வெளியூர் எங்காவது சென்றிருக்கிறாரோ? திரும்பி போய்விடலாமா என்ற எண்ணம் தோன்றிய மறுகணமே கண் எதிரே சுவரில் மின்சார மணியின் சுவிட்ச் தெரிந்தது. ஒரு தடவை அழுத்தினேன். சுமார் 2 நிமிஷங்களுக்கு பின் மாடியில் இருந்து யாரோ இறங்கி வரும் ஒலி கேட்டது. திண்ணையில் இருந்தவாறே பார்த்தேன். 34, 35 வயது மதிக்கக்கூடிய ஒரு மாது பட்டு புடவை சரசரக்க வந்து கொண்டிருந்தாள். அவளை பார்த்ததும் நான் திகைத்தேன். அவள் உள்ளூர் பெண்கள் உயர்நிலை பள்ளியில் பணி செய்யும் ஆசிரியை காந்திமதி. அவள் எப்படி இங்கே இருக்கிறாள்? ஒருவேளை மார்கபந்துவுக்கு உறவோ? யார் என்று கேட்க வந்தவள் என்னை கண்டதும் புரிந்து கொண்டாள். வாருங்கள், என்னை தெரிகிறதா சார் என்றாள். நீங்கள் காந்திமதி அல்லவா? ஆமாம் சார். நீங்கள் வந்து? அவள் இழுத்தாள். மிஸ்டர் மார்கபந்துவை பார்த்துவிட்டு போகலாம் என்று வந்தேன். முதலில் உட்காருங்கள், காஃபி கொண்டு வருகிறேன். அவர் இன்னும் 1/2 மணி நேரத்தில் வந்து விடுவார். சொல்லிவிட்டு அவள் உள்ளே விரைந்தாள். அவர் என்ற வார்த்தை, அதை காந்திமதி சொன்ன விதம் எல்லாமே என்னை திகைப்பில் ஆழ்த்தின. ஹால் வெகு நேர்த்தியாக காணப்பட்டது. சுவர் நிறைய ஓவியங்கள், ஒரு பெரிய ஊஞ்சல், சற்று தள்ளி சோஃபா செட். காந்திமதி சென்ற திசையில் கண் சென்றது. வாயிற்படிக்கு மேலே சுவரில் 2 படங்களுக்கு நடுவில் காலியான இடம் சூனியமாகப்பட்டது.
அங்கே இத்தனை நாளாக ஏதோ ஒரு படம் இருந்திருக்க வேண்டும். சமீபத்தில் தான் எடுத்திருக்கிறார்கள் என்பது வெறிச்சோடி இருந்த 3 ஆணிகளிலிருந்தே தெரிந்தது. காலியான இடத்தில் என்ன இருந்தது இத்தனை நாளாக? ஓவியமா, சுவாமி படமா? என் கேள்விகளில் நானே மயங்கிக் கொண்டிருக்கையில் காந்திமதி காஃபியுடன் வந்தாள். என்னையும் அறியாமல் என் கண் அவளுடைய கால் விரல்களை பார்த்தன. வெள்ளி மெட்டிகள். அடுத்த கணம் காந்திமதி மார்கபந்துவின் அக்கா பெண்ணாகவோ தங்கை பெண்ணாகவோ இருக்கக்கூடும் என்று தோன்றியது. டீபாயின் முன் காஃபியை வைத்த அவள், இன்ஸ்பெக்ஷனுக்காக வந்திருக்கிறீர்களா என்று கேட்டாள். ஆமாம், உங்க ஸ்கூலுக்கு கூட ஒருவேளை போக வேண்டி இருக்கும். நான் இப்போ அங்கே இல்லை. வேலையை ராஜினாமா பண்ணி 1.5 மாதம்தான் ஆகிறது. அப்படியா? ஆமாம், நான் தொடர்ந்து டீச்சராக இருப்பது இவருக்கு பிடிக்கவில்லை. காஃபியை கையில் எடுத்த நான் திடீரென்று, தோ அந்த இடத்தில் ஒரு படம் இருந்தது இல்லையா, மகாலட்சுமியின் படம் என்றேன். நான் திடீரென்று கேட்டதனால் தானோ என்னவோ காந்திமதி ஒரு நிமிஷம் விழித்தாள். பிறகு சமாளித்து கொண்டு, ஆமாம் இருந்தது, ஆனால் மகாலட்சுமியின் படம் அல்ல, இவருடைய மூத்த மனைவியின் படம் என்றாள். எடுத்த காஃபி டம்ளரை கை மீண்டும் டீபாயின் மேலேயே வைத்தது. அந்த காலியிடம் கண்ணை உறுத்துகிறது என்றேன் சிரித்து கொண்டே. அவள் யதார்த்தமாக பேசினாள். இன்னும் 2-3 நாளைக்குத்தான், அப்புறம் வேறு படம் அங்கே வந்துவிடும். இன்னும் பிரேம் போட்டாகவில்லைன்னு பிரேம் கடைக்காரன் சொன்னான். யாருடைய படம் வரப்போகிறது என்று அவள் சொல்லாமலே எனக்கு தெரிந்துவிட்டது. நான் மெதுவாக எழுந்தேன். காப்பி சாப்பிடவில்லையே. குரலில் ஒரு வருத்தம். சட்டென்று எடுத்து தண்ணீர் குடிப்பது போல குடித்தேன். நான் அப்புறமா வருகிறேன். இப்போ வந்து விடுவார். அவர் மெதுவாக வரட்டும். எனக்கு ஒருவரை பார்க்க வேண்டும். ஏதாவது விசேஷமாக சொல்லணுமா? நான் சிரித்து கொண்டே பேசினேன். என்கிட்ட சொல்லாமலே, என்னை அழைக்காமலே கல்யாணம் செய்து கொண்டது மன்னிக்க முடியாத குற்றம்னு நான் கோபித்து கொண்டதாக சொல்லுங்கள். கோலாகலமாக நடத்த வேண்டாம்னு நாங்க 2 பேரும் தீர்மானித்தோம். நீங்கள் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. காந்திமதி மன்னிப்பை கேட்கும் குரலில் கூறினாள். நான் அவசரமாக விடை பெற்று கொண்டு வெளியே வந்தேன். ஜீப்பில் ஏறும்போது மார்கபந்துவின் முதலை மீன் பர்ஸை பார்க்க வேண்டும் என்ற விபரீத ஆசை திடீரென்று எழுந்தது. முதலை தோல் பர்ஸா அல்லது முதலை கண்ணீரில் மிதந்து ஓடும் மீன் உருவ பர்ஸா? அதனுள் இப்போது யாருடைய படம் இருக்கிறது? ஹால் சுவரில் காலி இடம் இருந்தது போல் அதிலும் காலி இடம் இருக்கிறதா? அல்லது வேறு படம் வந்துவிட்டதா? என்னால் எதையும் நிச்சயமாக நிர்ணயம் செய்ய முடியவில்லை. ஜி புறப்பட்டது. மகாலட்சுமியை பற்றி அழுதேனா அல்லது மார்கபந்துவை நினைத்து சிரித்தேனா? இது கூட எனக்கு தெரியவில்லை. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பை. தேங்க்யூ.